கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, வண்டிப்பாளையம், சின்னக்குப்பம் பகுதிகளில் வெண்டைக்காய் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிரிட்ட நிலையில் வெண்டைக்காய் 1 கிலோ 5 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். உரிய விலை கிடைக்க வெண்டைக்காய்களை அரசு கூட்டுறவுத்துறை அல்லது ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வாயிலாக கொள்முதலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். 10 வருஷமா இந்த வெண்டை பயிரிட்டு வரோம். ஒவ்வொரு டைம் ஒரு ஏக்கர் 50,000 50,000 சலவாகுது. ஒரு டைம்ல விலை நல்லா ரேட் போகுது, ஒரு டைம்ல பட்டு பிச்சு இப்போ 5 ரூபா ரேட் போயிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் அதுக்கு கிடைக்கிற கூலியை கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதாவது அரசு இது கண்டுக்கிறது இல்லை, வேளாண் துறை கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது அரசு ஊக்குவிச்சா நல்ல ஒரு விலைக்கு ஏற்ற கொள்முதல் பண்ணால் விவசாயிகள் இன்னும் ஒரு ஊக்கமாக ஈடுபாடு வேலை செய்வாங்க. அதில் ஒரு டைம்ல தூக்கி விடுது, ஒரு டைம்ல விளைச்சினாலும் பேச்சினாலும் பட்ட விவசாயிகள் ரொம்ப நஷ்டமடைகிறாங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ சார்? ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் ஒரு 40 ரூபா 50 ரூபா செலவாகுது. இல்லை, நம்ம வாரம் ஒரு டைம் 1 to 2 நாள் காய பிடிக்கிறோம். காய பிடிச்சோம் வாரத்துக்கு ஒரு டைம் மருந்து கம்பல்சரி மருந்து அடிச்சு ஆகணும். அதனால நம்ம பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது, ஒன்றே பண்ண முடியாது. அதனால மருந்தால் தான் செலவே அதிகமாகுது. அதுதான் அதே மாதிரி களை 3 களை வெட்டுறோம், கால் மடிக்கணும், அதெல்லாம் போல ஏகப்பட்ட செலவு. இப்போ தண்ணி பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் நம்மளுக்கு விலை வீச்சல்னால விவசாயம் ரொம்ப கவலையாக இருக்காங்க. இது இங்கேருந்து ஏற்றுமதி இங்கேருந்து கோயம்பேடு வரைக்கும் போகுது, இங்கே உள்ளூர்லேயே எடுத்துக்கிறாங்க. நல்லா ஒரு டைம் ஏறுது, ஒரு டைம் குறையிறதுனால விவசாயிகள் லாபம் கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட்டு இல்லை வெள்ளாமை துறையோ ஈடுபாடு ஊக்குவிச்சா மேலும் இந்த விவசாய பயிர் வெண்டை பயிர் விவசாயம் லாபமாக இருக்கும்.